ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சிம்பிளாக முறுக்கு பண்ண போகிறோம். அதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 350 கிராம். கடையில் வாங்கின பிளைன் அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். கொல்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ இதுக்கு சரியாக வராது. 1/2 கேஜிக்கு அளவு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க. 1/2 கிளாஸ் பொட்டுக்கடலை அப்ராக்சிமேட்டாக 50 கிராம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பொட்டுக்கடலை மாவு நைஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்டாக 20 முறுக்கு வந்தது. 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், சூடான எண்ணெய் 1 குழிக்கரண்டி, அப்ராக்சிமேட்டாக 15 ml எல்லாம் கலந்து விட்டுட்டு கையில் இப்படி பிடிச்சோன்னா நிற்கணும். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் டோட்டலாக 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக தண்ணி 400 ml. தண்ணி இந்த அளவு கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயும் இழுக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணலாம். முறுக்கு பிழிஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கிலோ கணக்கில் மாவு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மிளகாய்த்தூள் சேர்த்து பிசையாதீங்க. 1/2 ஹவருக்கு மேலே விட்டிங்கன்னா புளிச்சிரும். அதுக்குள்ளே எவ்வளோ மாவு போட முடியுமோ அதுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.